151 போனுச்சுங்க. இருக்க ரோடு சின்னதாகிட்டே போகுது. எங்கடா டேய் ஏதோ காட்டுக்குள்ள வந்த மாட்டாங்க. நம்ம கைவிட கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல எந்திரிச்சு நின்று போக்கலாம். பொறுமை டேய் பொறுமை. அப்படியே காட்டுற மாதிரி வந்ததுக்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஆஃப்ரோடுங்க பயங்கரமா கொண்டு போறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடுக்கு தான் கிளம்பிட்டோம். கரெக்டாக 5 o'clock 5:10 ஆகுது. அவ்வளோதான், இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்னும் 2 பேர் வராங்க. இங்கே 2 பேர், மொத்தம் 3 பேர் தான் போகிறோம், 3 வண்டியில். அங்கே போகிறேன்ட்டு எங்கே போகிறேன்னே சொல்ல மாட்டேங்கிறேன். பார்த்தீங்களா, தருமபுரி தாண்டி, அதாவது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி தான். அது கிருஷ்ணகிரி தான் வரும்னு நினைக்கிறேன். போலுமலை ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கோசரம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் போடணும். அவ்வளோதான் கைஸ், இங்கே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ தான் வந்தானுங்க. இது இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் மேட்ரு. உட்கார போகலாம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், மோகன், ஹரிஷு, விக்கி 3 வண்டியில் போகிறோம். உட்காரா கொஞ்சம்லாம் என்ன இதா போகலாமா? பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா மார்னிங் ரைடு போகணுன்னு ஆசை. இப்போ தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அப்போலாம் நம்ம வீடியோ எடுத்ததில்லை. இப்போ தான் வந்து மார்னிங் ரைடு போகலாம். திருப்பி ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் மார்னிங் ரைடு போகிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்க போலுமலை ஃபோர்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, மேலே ஒரு கோயில் தான் இருக்கும். அந்த போகிற ரைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கோசரம் தான் மெயினாக எல்லோரும் போகிறேன். நானே எல்லோரும் அதுக்கு தான் மெயினாக போகிறதே. எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்கும். ஒரே கோயில் முனியும் பொங்கல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் வண்டி பூஜை போட்டுட்டேன், கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இனிமேல் நேராக எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நிற்கிற ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா போய் பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். கிளைமேட் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம நேரம் தான் எல்லாம். இப்படி இருக்குன்னா இருக்கோம், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் வேகம் எடுப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓமலூர் டோல்கேட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. டோல்கேட்டு எங்கேயுமே நிற்கிற ஐடியா இல்லை. அதனால் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. ஏன்னா பார்க்க போனால் விடிஞ்சிட மாட்டாங்குது நம்ம போங்காட்டியும். நம்ம சன் ரைஸை பார்க்குறதுக்கோசரம் தான் அங்கே போகிறோமே. நல்லபடியாக இருந்தால் சரி. அதுவும் இந்த ஏர்லி மார்னிங்கில் இந்த வியூவில் பார்க்கும் போது அப்படியே மிரரே எல்லாமே ஃபாக் ஆயிடுச்சு. கேமராவே ஃபாக் ஆயிருமா என்னன்னு தெரில. அதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எடிட் பண்ணும்போது எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். நம்ம முடிஞ்ச அளவு என்ன இடத்துலலாம் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வின்னாய்ஸ் எடுத்துருக்கோம். வைசரை க்ளோஸ் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் க்ளோஸ் பண்ணேன். அதனால் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடத்துக்கு போனாவே மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருங்க. அதாவது அந்த இடத்துங்கிறத விட பைக்கில் ரைட் பண்ணும்போது இருக்கிற அந்த சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். சொல்லவே தேவையில்லை, சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸு, பைக் ரிலேட்டடான வீடியோஸு, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டு. அதாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லே இல்லாமல் இருக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். முக்கியமாக முடிஞ்ச அளவு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கொடுத்துருங்க. ஆமாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரோட்டுக்கு அதுக்கும் நின்றுட்டு போனோம் பயங்கரமாக இருக்கான். ஏன்னா எல்லோரும் ஆஃப் ரோடிங்கில் தான் நிற்பாங்க. அவன் ரோட்லேயே நிற்போம். எனக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க.
அதனாலதான் எதோ பண்றேன். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு. அப்படியே வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும் போல தோணுது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்க சொல்றது, பயங்கரமா இருக்கு. எனக்கு பேசவே வார்த்தை வரல. நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்கோசரம் மட்டும் வந்தேன். ஆனா இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இனிமேல ரைடு பண்றோம். ஒரு நல்ல ஸ்டெச் இருக்கு இதுல, நல்ல ரைட் பண்ணலாம். இல்லைங்க, கொஞ்சம் நல்லா டாப் ஸ்பீட் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. அந்தானே இண்டிகேட்டர் ஓட்டி என்னன்னு விளையாடுறாரு. என்ன அதிகம் போகும் எனக்கு தெரிஞ்சு. அது என்ன மேவால டவுன் இல்லை, இன்னும் பயங்கரமா போகும். இந்த அளவு எல்லாம் 150 ஓடுச்சிங்க. 151. 151 போனுச்சுங்க. இன்னும் போவோம் ரோடு. அதுங்காட்டி வண்டி இது வந்துருச்சனால இன்னும் பேசுறேன்னே தெரியல, உளர்றேன் நானு. போனோம். ஆனா 7 மணிக்கே சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. பார்த்தா தெரியும் இந்த இடம். நம்ம அங்க போய் சன்ரைஸ் பார்க்கலாம்னு பார்த்தோம். கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால நமக்கு இங்கேயே சன்னை பார்த்தாச்சு. செமையா இருக்குல்ல, செமையா இருக்குங்க. சன்ரைஸ் நான் சொல்ல போனா விடிய காத்தாலாம் எந்திரிக்கவே மாட்டேங்க. நல்லா தூங்குவேன். ஒரு 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக தூங்கிடுவேன். நைட்டு லேட்டாக தான் தூங்குவேன். அதனால் காலையிலையும் நேரமாக தான் எந்திரிக்க முடியாது என்னால். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னா டீ கடைக்கு அவசரம் நிறுத்தியிருக்கோம். ஏன்னா அங்கேருந்து எதுவுமே நிறுத்தலை. டைம் ஆகிடுச்சி. அதெல்லாம் சன்ரைஸ் இங்கேயே பார்த்துட்டோம். போவோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் போகலான்னு சும்மா சொன்னதான். நான் போக முடியாது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜுக்கிட்ட, அதுவும் எங்கள் தருமபுரியில் இருக்கோம். டீ குடிச்சிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ரேவன் ஓட விட்டுருக்கோம். ஏன்னா ரேடியேட்டர் ஓடணுங்கிறதுக்கோசரம் ஓட்டுட்டோம். அவ்வளோதாங்க. டீ கடையில் போயிட்டோம். அப்புறம் வேறு எங்கேயும் நிறுத்துகிற ஐடியா இல்லை. டீ கடையில் நிறுத்துகிற ஐடியாவே கிடையாது. அவனுங்க தான் நிறுத்தலான்னு நானுங்க. அதனால தான் நிறுத்துனுச்சு. அப்படியே வண்டியை எடுத்தோமா. ஏன்னா இப்பயே 8 மணி ஆக போகுதுங்க. கணக்கு பார்த்தா இந்த டைமில் நம்ம அங்கேனாச்சும் இருந்துருக்கணும். ஆனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ சார், அடுத்த தடவை வந்துனாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இடம் எனக்கே தெரில. கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஒரு லெஃப்ட் கட் பண்ண சொல்லுது. என்ன லெஃப்ட்டு, எந்த ஏரியான்னு தெரில. இந்த இடம் தெரியாதீங்க, கூகுள் மேப்பில் போட்டு பார்த்துக்குங்க. ஓங்களூர், தொப்பூர் இந்த வழியாக வந்து தருமபுரி வந்து இப்படி வந்தோன்னு வச்சுக்கிங்க. இப்போ அப்படியே அந்த ஊருக்குள்ளே தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே போய் தான் ஆஃப் ரோடு போக மாட்டேங்குது. அங்கே மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இதில் கட்டாதா? அதை எங்கே வந்து சொல்கிற பார்த்தியா? ஏண்டா இது மேப்பு பார்க்க ஆள் வச்சிருக்க பார்த்தியா எப்படி இருக்க ரோடு சின்னதாகிட்டே போகுது. ஒரு வேளை வந்துட்டோமோ. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்டா காட்டுது? இன்னும் 15. இந்த காட்டுக்குள்ள எப்படா 15? எங்கடா டே, ஏதோ காட்டுக்குள்ள வந்துட்ட மாட்டாங்கடா. டே நல்லா போடுறாடு. கரெக்டா இடத்து பேர் கரெக்டாக தானே போட்டிருக்க. ஏதோ காடாக போயிட்டு இருக்கோமே. ஏதோ தோப்பு வழியாட்டாங்குது. இது தோப்பு வழியில் புது போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப் நம்ம கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைவிட்டாலும் விட்டுருவோம். ஏற்கனவே நிறைய இடத்துல முட்டுசந்தெல்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்கான். ரோட்டுக்கு வந்துட்டோம். காடாக போய் ரோட்டுக்கு வந்துட்டோம். அவங்களே அதிர்ச்சியா பாக்குறாங்க. யாரா அவனுங்க இதுல போறானுங்களே அப்படின்னு. ஏண்டா ரோடு நமக்கு என்னடா தெரியும்.
ஏடா இவ்வளோ பெரிய ரோடு இருக்கேடா. ஏடா இவ்வளோ பெரிய ரோட்டை விட்டுட்டு இந்த கூகுள் மேப் எதுக்குடா காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு? இது என்னடா போர்டு விட்டுருக்கு? போர்டு எங்கேயுமே பேரே கிடையாதா? ஆக சார் ரைட்டுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கிறான். நல்ல ஹில்ஸ் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் போணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மலை தான். அங்கேயே பார்த்தோம், ஆனால் அங்கேருந்து பார்த்ததுக்கு தெரில. ஆஃப் ரோடு தாங்க எல்லாமே வந்து பண்ணி போகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இது இன்னும் அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சுன்னா செம்மையாக பூந்து விளையாடலாம். கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்படி ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம்னா வீடியோ ரொம்ப பெரிய லென்த்தாக போயிடும். ஏறிட்டு தான் இருக்கோம். கொஞ்சளவு நான் நினச்ச வியூ பாயிண்ட் போயிட்டேன்னா ஒரு ரீல்ஸ் எடுப்போம். அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்களே எல்லோரும் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம யூடியூப்பில் இருக்க ஐடியா தான். அதேமாதிரி அதில் போயிட்டு பார்த்து ஒரு ஃபாலோ பண்ணி விட்ருங்க. இங்கேயே நல்லா பனையார கடை அது இதுன்னு இருக்குது. ஐயா ஐயா போயிட்டு வரேன் ஐயா, சாப்பிட்ணும் கண்டிப்பாக. ரோடு பார்த்தீங்களாங்க, ஆஃப் ரோடு தான். எந்திரிச்சு நின்று போமா? இதுக்கு மேலே ஆஃப் ரோடு தானாங்க. எப்படி இருக்கு? நான் சொன்னேன்ல கேமரா ஆஃப் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு. அது இப்படி தான் கேமரா. ஏண்டா எல்லாம் பாரு மாங்காய் மரமாக இருக்கு. நல்லா கொஞ்சம் நிறுத்திடுவேன், ஏன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் மேலே போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினச்ச ரோடு அங்கே தான் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆனால் அங்கேயும் இங்கேயும் சுற்றி தான் வந்தோம். எங்கேருந்து வந்தனே தெரில. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் தோட்டம் தான் இருக்குது. ப்ரோ மாங்காய் ப்ரோ. அவ்வளோதான், திருப்பி இங்கேருந்து கண்டினியூ பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்தது ஏதாவது பிளான் இருந்தால் சொல்கிறேன் இந்த வீடியோலே. எந்திரிச்சு நின்று ஓட்டினா சூப்பராக இருக்கும். நீ இருக்கிறிய. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக கர்நாடகா ரைடர்ஸ் தான் இது வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆந்திர பிரதேஷ். இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் நிறைய அதிலேருந்து வராங்க. ஆனால் மெயினாக வந்து கர்நாடகாவுக்கு இது கொஞ்சம் பக்கம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒன் டே ரைடு மாதிரி கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கும் ஒன் டே ரைடு கரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம வந்தோம்னா இப்போ ஒரு பேச்சுக்கு பார்த்துட்டு ஒரு 1 ஹவரில் கிளம்புனா கூட மத்தியானத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஈவினிங் ரைடும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். ஏன்னா early மார்னிங் ரைடு வர்றதுக்கு நல்ல பிளேஸு. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டே போவோம். ஒரு வண்டிக்கு ஒரு எவ்வளோ கேப் விட்டே போ கொஞ்சம். ஏய் டூவா, நான் எந்திரிச்சு நின்று போடா. டே இல்லா, எந்திரிச்சு நின்று பார்ப்போம். நல்லா இருக்குடா. டே வாய இங்க இருந்து உளுந்தா எப்படி இருக்கும்? ஏ மாறுறா. டே நான் ஏறேன்டா. நிக்கிறேன்டா. இந்த வியூ செம்மையா இருக்கு. அது இன்னும் மேல போகணும் மாட்டாங்குது. ப்ரோ ஏறி நின்றுட்டு பாரு இப்ப எப்படி போறேன்னு. வீடியோல கவர் ஆகுதான்னு தெரியல. என்ன காரு கல் வச்சு நிறுத்திருக்காங்க. நம்ம ரேவன்லாம் செகண்ட் கியர்லேயே அசால்ட்டா அப்படியே ஜாலியாக ஏறுவாங்க. எதிர்த்து நின்றுட்டோம். நம்ம ரேவன் எங்கேயுமே தட்டுறது இல்லைங்க.
சிக்னல் கிடைக்குது. எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க முடியல. எடுப்போம், மேலே போயிட்டு உடனே கூப்பிடலாம். போயிட்டீங்களான்னு கேட்பாங்க. நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறது யாருங்க? நம்ம வீட்டிலேருந்து நம்ம அம்மா தாங்க. நங்குண்ணே ஏறி நின்றுக்கிட்டே தாண்டா வரேன். அங்கேருந்து ஏறி நின்றுக்கிட்டே தாண்டா வரேன். வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டோக்கன் போடுறாங்களா? 3 தான். எவ்வளோ? வண்டிக்கு 20, வண்டிக்கு தான் 20. இது காருக்குலாம் டோக்கன் வாங்கிட்டு எங்கே இருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நம்ம ரீல்ஸில் தான் பார்த்தோம் இந்த இடத்த, அதனால தான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போட்டுருந்தாங்க. இந்த இடத்த, இந்த வியூ தான் வந்து அதில் போட்டுருந்தது. இந்த பிளேஸோட வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இனிமேல் ஒரு இடத்துக்கு போகணுன்னா யாரையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இன்னே தான் வரவங்களை கூப்பிட்டு போகலாம், தப்பே கிடையாது. சப்போஸ் வர முடியாததுக்கு அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னா ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 2வது வாரம் அதே மாதிரி பண்ணோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியாத மாதிரி ஆகிடும். எல்லாம் ஆஃப் ரோடிங்கில் தான் இருக்குது. பயங்கரமாக ஆஃப் ரோட். இதுக்கு மேலே வந்து ரோட் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இடம்லாம் உடச்சி ரோடு ரெடி பண்ணியிருப்பாங்களாட்டாங்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த வியூ தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பயே வந்து இருக்கிற இடமே தெரில. இது இந்த வண்டியெல்லாம் இங்கே நிறுத்தியிருக்கும் போது வேற மாதிரி இருக்க மாட்டாங்குது. அதே இன்றைக்கி சண்டே, கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. காரில் வந்தாங்க, காரை அங்கேயே பார்க் பண்ணிட்டு நடந்தும் வராங்க. இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த மாதிரி தடுப்பு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி நெட்டு தான் வச்சுருக்காங்க. வியூ செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதே இன்னும் பனிமூட்டமாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இடமே சூப்பராக இருக்குது. இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது ரோடு. ஆனால் இங்கேயே வண்டியெல்லாம் பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே பார்க் பண்ணிட்டு மேலே போகிறாங்களாட்டாங்குது. பார்ப்போம், நம்ம மேலே வரைக்கும் போய் பார்ப்போம். ஆட போகலாம். அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கே வண்டி. இதுக்கு மேலே பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. எல்லா வண்டிக்கும் கல் வச்சு நிறுத்திருக்காங்க. ஏன்னா டவுனில் இருக்கு, கீரில் விட்டு நிறுத்துங்க. கல்லுறாடே எடுப்பா. நம்மளும் அதே மாதிரி கல்லை வச்சு நிறுத்திட்டு திருப்பி எடுக்கிறோம். இந்த பிளேஸோட வியூலாம் காணாதா? வண்டி இங்கே நிறுத்துறதுக்கே பயமாக இருக்குங்க. காற்றடிச்சா வண்டியே ஆடுது. பாருங்க வண்டி எப்படி பிடிச்சிருக்கான். பொறுமைடா டே, பொறுமை. இல்லை முன்னாடி கல்லை வச்சுட்டு இருக்க. நீ வண்டி விப்புடுறா. இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் வண்டி ஹேண்டில் பண்ணும். ரிவேர்ஸ் எல்லாம் வராதாட்டாங்குது. பொறுமை ப்ரோ. நில்லு, நான் கூட வரேன். பிடிக்கிட்டா வா. எங்க ப்ரோ உழுவுற மாதிரி போகுது? மோகன், நம்ம வண்டி பிடி வா. அடுத்து கல்லுறா. நியூட்டன் இல்லையா? நியூட்டன் என்ன நியூட்டன்லவா?
டேய் இந்த முன்னாடி இங்க உக்காரியா? எங்கடா புகை மூட்டமா இருக்குது. நல்லா இருக்கு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. வண்டி நிறுத்து இடம் இல்லாத மாதிரி நிக்குது. மூஞ்சி சார் மூஞ்சி. சூரியன் என்னது? நான் இருந்தாலும் கல் வச்சுக்கிறேன்டா. ஓ என்ன சேஃப்டி ஃபஸ்ட்டு. திருப்பி ஆரம்பிப்போம் எல்லாம். வேணப்பா தெரியும். நில்லு நில்லு நில்லு. அந்த போயிட்டு மேலே போயிட்டு வியூ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நேரத்துக்கு பனி வருது. மேகம் கொஞ்சம் இதாக இருக்குது. இவ்வளோ சில்னஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னே இருந்ததுக்கு இப்போ சில்னஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் இங்கே பனையார கடை இருக்குது. பனையாரம் பஜ்ஜி இது எல்லாமே இருக்குது. அப்படியே அங்கே சாப்பிட்டு, ஏன்னா காலைல கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிருந்ததுனால பசி எடுத்துருச்சு. அதனால் சாப்பிட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். பயங்கரமாக இருக்குல்ல. பக்கம் வர வெயில் அடிக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனிமூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. கிளைமேட் சேஞ்ச் எப்படி வேணாலும் ஆகலாம். இப்போ மேலே வரைக்கும் ரோடு போட்டுட்ருக்காங்களாட்டங்குது. அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளை மட்டும்தான் இருக்குது. லீஃப் எதுவுமே இல்லை இந்த மரத்தில். இங்கே நிறைய இது போட்டு வச்சுருக்காங்க. செருப்பு இதெல்லாம் இங்கே போடக்கூடாதுன்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒன்று இருக்குது. இங்கே மேலே பெருமாள் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து இங்கே முடி காணிக்கை கொடுக்கும் இடம்னு சொல்லி இந்த இதை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அவ்வளோ ப்ரோ சத்திக்கு இங்கே விட்டு வந்து அடிச்சிருக்கலாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் இங்கே தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்ஸ்னால், இங்கே கோயில் செவுத்தில் வந்து ஃபாலோ யூஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் பேஜ் போட்டிருக்காங்க. போலுமலா அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஐடி இருக்கு அடங்குது. இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விட்னஸாக இருக்காங்க. பார்க்கும்போது அப்படியே பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி சைடில் பார்த்தோம்னா, சைடில் அதாவது வந்து சைடில் அந்த பக்கம் வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. இந்தானே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பனி மூட்டமாக ஆகிடுன்னு நினைக்கிறேன். திரும்பியும் அப்படியே காட்டுற பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. இதை பார்த்தாவே தெரியும் எல்லாருக்குமே இந்த பிளேஸை கண்டிப்பாக வரணும்னு தோணும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மேலே கீழே ஏறி போயிட்டுருக்கோம். பாருங்க காட்டுறேன். இந்த பிளேஸு பாருங்க எப்படி இருக்கு. இவர் பாருங்க போய் தருமர் போய் உக்காந்துக்கிட்டாரு விக்கி ப்ரோ. அவ்வளோதான் கைஸ். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து செட் ஆகி உக்காந்துட்டோம். பாறையில் உக்காந்து அதாவது ஃபேஸ் கிளியராக தெரியுதான்னு தெரில. எனக்கு வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்குது. அதனால் உட்காந்து பார்த்துருக்கோம். மற்ற டைமில் early மார்னிங் ரொம்ப நேரமாக வந்தோம்னா இங்கே பனிமூட்டமாக இருக்கும். அதாவது இப்போ நாங்கள் வந்தோடனே பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. அது முடிஞ்சால் பார்த்துருப்பீங்க. எடுத்தேன்னா என்னன்னு தெரில, எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சில்னஸ் அப்படியே தான் இருக்குது. சில்னஸ் எப்படிமா தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. வந்ததுக்கு வருத்தம் தான் தோணுது. திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் இதை. இருந்தாலும் நல்லா இருக்குது. என்ன நில்லுங்க, இன்னொரு தடவை வியூ பாயிண்ட் காட்டுறேன். பாருங்க அப்படியே அப்படிங்களா.
ஷார்ட்ஸு வீடியோஸு இது எல்லாமே எடுத்துகிட்டு பயங்கரமாக இருக்குது. அதாவது எப்பயும் பார்த்த இடத்த விட இது கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே மைக் போடாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன், விநாயகர் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அவ்வளோதாங்க கைஸ், இங்கே போலு ஃபோர்ட்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். அதுக்கப்புறம் போய் அங்கே வண்டி எடுப்போம். வண்டி இன்னும் பார்க்கல, போயிட்டு முடிஞ்சளவு வண்டி ரீல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒரு 2-3 எடுத்தோம், அது செட் ஆகுதா இல்லைன்னு தெரில. அதுக்கு நம்ம வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கேயும் இங்கேயும். இடம் பயங்கரமாக இருக்குது, அதுதான் சொல்லுவேன். ஒன் டைம் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளேஸு. கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரோடை கட்டுறேன். இங்கெல்லாம் ரோடு அந்த பாறையை உடச்சி ரோடு போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அடுத்த தடவை யாராவது வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. நாங்கள் வந்தது லேட்டு தான். இந்த வீடியோவை அடுத்து மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். வண்டியை எடுத்துகிட்டு அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பியாச்சு. வண்டி நிறுத்தி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ மத்தியான டைம் வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சேன். அதேமாதிரி இங்கே வரையும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இன்னும் ஏர்லி மார்னிங்லாம் ஊருப்பட்ட பேர் வந்தாங்களாம். மேலேயே பார்த்திங்கன்னா பனையார கடை, பஜ்ஜி இது எல்லாமே கிடைக்கிது. இந்த இங்கே யார் அதிகம் வராங்க பார்த்திங்கன்னா கர்நாடகா ரைடர்ஸ் எக்கச்சக்கமாக வராங்க. தமிழ் வண்டியோட கர்நாடகா வண்டி உருப்பட்ட வண்டி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையா இருக்குது. இந்த இடத்த எவ்வளோ வண்டி நிறுத்தி கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வண்டி நிறுத்தி கவர் பண்ணியிருக்காங்க. தான் ஆஃப் ரோடுங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்கீங்களுக்கு பக்காவான பிளேஸ் இது. ஆனால் என்னென்னா இங்கே மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்து தான் வர மாதிரி இருக்கும். இங்கே இதுக்கு வர மாதிரி இதோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்காட்டங்குது. ஓலோ ஃபீட்டை என்னமோ போட்டிருந்தாங்க, சரியாக கவனிக்கலாம், சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இதோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எக்ஸாக்ட் கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் கரெக்டாக கூப்பிட்டு வருது. ஆனால் என்ன, நம்ம வர வழியை பொறுத்து தான். நான் கூகுள் மேப் வரும்போது பார்த்துருப்பீங்க, ஏதோ காட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் சுத்த விட்டுருச்சு. அதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வரும்போதே ஏர் செக் பண்ணிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக எல்லாருமே. சப்போஸ் கொஞ்சம் ஏர் கம்மியாக இருந்தாலும் தான். மேக்ஸிமம் இங்கே வர வண்டி எல்லாமே டியூப்லெஸ் டயராக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. சரி, ஏர் செக் பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே கல் நிறையா இருக்குது, டயரில் படும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் திருப்பி இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ், இங்கேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு. மலையிலேருந்து இறங்கிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இல்லை. இது என்ன இடம்னு கேட்போம். ஏன்னா கேட்க மாட்டேங்குதா? இது என்ன இடம்னு கேளு. காவேரிப்பட்டினம். சரிண்ணா, அவ்வளோதாங்க. இப்போ சேலம் ஹைவே வந்து ஜாயிண்ட் ஆயாச்சு. அது வந்து காவேரிப்பட்டினம் அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து இப்போ சேலம் ஹைவே ஜாயிண்ட் ஆயாச்சு. இன்னும் ஒரு திருப்பூருங்கிற மாதிரிங்க, சரி கோயம்புத்தூர் ஞாபகத்திலே இருக்குது. தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. தருமபுரி போயிட்டோம்னா அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஒரு மணி வந்து 11:30 மணி ஆகுதுங்களா, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலாம். இவனுங்க 2 பேரும் வேகம் எடுத்துட்டானுங்க, நம்ம வேகம் எடுத்து பிடிச்சிடலாமா? என்ன பண்ணுறானுங்க? கண்ணாடி விழுந்துருச்சா? ஃப்ளோவில் வந்துட்டு இருந்தாங்க. இவன் பின்னாடி உட்காந்து திரும்பி பார்க்குறேன்னு சொல்லி திரும்பி பார்த்து கண்ணாடி போட்டிருந்தோம். கண்ணாடி பறந்து போய் லாரி ஏறி நுணுங்கிருச்சிங்க. அந்த கண்ணாடி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக வச்சுருந்தேன். அதுதான் நல்லா தாங்கிக்கிட்டு இருந்துச்சு என்கிட்ட. அதையும் காணோம், வேறு தான் வாங்கணும். இன்னும் ஒருத்தன் இல்லை, அவனே வாங்கி கொடுத்துருவோம்.
நான் வேறு இதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவன் போட்டு அவன் தான் போட்டுட்டு இருந்தான் காலிலேருந்து. இதுதான் அவனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. சரி பார்ப்போம். தொப்பூருக்கு முன்னாடி இருக்க டோல்கேட்டில் இருக்கும். இந்த டோல்கேட்டில் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:11 டைம் பார்த்தீங்கன்னா. வேறு எங்கேயுமே இந்த அங்கே ஹைவே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி உடஞ்சி போணுச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நிறுத்தலை. நாங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவை யார் யார் பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, அது இல்லைன்னு தெரில. இப்போ வீடியோ எடுக்கவே எனக்கு மைண்டு இல்லை. போகும்போதே இருந்த எக்ஸைட்மெண்ட்டு வரும்போது இல்லை. அது எப்பயுமே அப்படி தான். ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து செம்ம எக்ஸைட்டாக இருக்கும். அங்கேருந்து திருப்பி ரிட்டன் ஆகும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டே போயிடும். என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இதெல்லாம் வந்து ஷார்ட் ரைடாக போடுறோம். அதனால் அப்படி தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம பெரிய பெரிய ரைடு போகிறோம். பெரிய பெரிய ரைடுனா எனக்கு என்னென்ன பெரிய பெரிய ரைடு முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவு எல்லாமே நல்ல கண்டென்ட்டாக வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்மில் கொடுத்து ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தொப்பூர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தொப்பூர் கணவாய் அந்த சைடு வரும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. பைக்லேயே ஆகட்டும், கார்லேயே ஆகட்டும், பெரிய வண்டியிலே ஆகட்டும், எதில் வந்தாலும் பார்த்து நல்லா சேஃபாக வாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அது ஒருனாவே ஆக்சிடெண்ட்டுங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஓவர்டேக் பண்ணுறதுன்னா கிட்ட போய் ஓவர்டேக் கொண்டு போகக்கூடாது. இல்லை கொஞ்சம் கேப் விட்டால் தான் எங்களுக்கும் வந்து இப்போ லாரிலாம் பார்த்திங்கன்னா வேக்கம் தான், ஏர் பிரேக் தான் எல்லாமே. அதனால் அந்த ஏர் குறைஞ்சிருச்சுன்னா அதனால தான் பள்ளத்தில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்து பத்திரமா போங்க. முடிஞ்ச அளவு பைக்கில் வரவங்களும் சேஃபாக வாங்க, காரில் வரவங்களும் சேஃபாக வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இது எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எத்தனை நிமிஷம் வருது, எவ்வளோ நேரம் வீடியோ வருது அப்படிங்கிறது. அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே guys, see you at the next video. டாட்டா, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.